ஆப்போசிட்ல என்ன வருதுன்னு சொன்ன, அபார்ட்மெண்ட் வருதுன்னு சொன்னேன். என்னடா அது பேக்கரி? இந்த படத்துல வர்ற மாதிரி காம்படிட்டரை பார்த்த உடனே பயந்துராதீங்க. அவர் ஒரு சின்ன பேக்கரி வச்சிருக்காரு, ஒரு பெரிய பேக்கரி வந்து ஆப்போசிட்ல ஓப்பன் ஆனோடனே அவர் பயந்துடுறாரு. நீங்க சின்ன ஷாப்பா இருந்தாலும் சின்ன பேக்கரியா இருந்தாலும் உங்ககிட்ட என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க கம்மியா ப்ரொடியூஸ் பண்றதுனால உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். பிளஸ் உங்களோட டேஸ்ட் தான் ஒரு பெரிய ஐடென்டிட்டியா இருக்கும் உங்க ஊர்ல. அது மட்டும் இல்லாம நீங்க லோக்கலா வர்ற கஸ்டமர்ஸ்ட கனெக்ட் பண்றதுனால அதுதான் ஒரு பெரிய வின்னிங் பாயிண்டாவே உங்களுக்கு இருக்கும். இவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்க காம்படிட்டரை பார்த்து பயப்பட வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பாருங்க, மளிகை கடையும் இருக்கு, சூப்பர் மார்க்கெட்டும் இருக்கு, டிமார்ட்டும் இருக்கு, ஹைப்பர் மார்க்கெட்டும் வந்துட்டு இருக்கு, வால்மார்ட்டும் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே பிசினஸ் இருக்கு. அவங்க கஸ்டமருக்கு என்ன ப்ராடக்ட்டை கொடுக்கணும், என்ன விலையில கொடுக்கணும், என்ன மாதிரியே சர்வீஸ்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளாரிட்டியா இருக்கிறதுனால யாரும் யாரை பார்த்தும் பயப்படல. உங்க பிசினஸ்லயும் நிறைய காம்படிஷனை நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா காம்படிஷன் கமெண்ட்ல சொல்லுங்க.